இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேச போற வேத பகுதி ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அதுக்கு முந்தின வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் என்ன சொல்றாங்க பார்க்கும் பொழுது, தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். கரெக்டா தேவன் சொன்ன அந்த காரியத்துக்கு அப்புறம் சர்ப்பமானவன் சத்ருவானவன் என்ன பண்றான்னு பார்க்கும் பொழுது, ஏவாளை வஞ்சிக்கும்படியாய் என்ன சொல்றான், கரெக்டா தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா சொல்றான், நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொல்றான். அப்ப இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஆண்டோட வார்த்தைகள் வேத வசனத்தை நம்ம படித்து நம்ம போகும் பொழுது, நம்ம உலகத்துக்குள்ளாய் போகும் பொழுது, சத்ருவானவன் நம்ம சுற்றி இருக்கிறவர்களை கொண்டு அந்த விதை, வேத வசனம் ஆகிய அந்த விதையை வளர விட முடியாதபடிக்கு அதை பிடுங்கி எடுக்கும்படியாய் சத்ருவன் அநேக திட்டங்களை போடலாம். அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். யாரு நீங்க அவங்க சொல்றாங்கன்னு உடனே நம்பிராதீங்க. வசனம் என்ன சொல்லியிருக்கு, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறன்றதை பார்த்து அதன்படி நீங்க செயல்பட வேண்டும். அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்க. வசனத்தை படிக்கிற நாம் அந்த வசனம் நம்முடைய இருதய பலகையில எழுதி கொள்ளப்பட வேண்டும். இந்த வசனத்தை பயன்படுத்தி நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். சத்ருவுடன் அநேக திட்டங்கள் போடலாம், உங்களை அழிக்கும்படியாக அநேக திட்டங்களை போடலாம். ஆனா ஆண்டோட வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.